கவுண்டர் அவர்களுக்கு இப்பள்ளியினுடைய கணித ஆசிரியர் முருகேசன் அவர்கள் சிறப்பு செய்கிறார். அடுத்தவருக்கும் வணக்கம். 2023-24 இந்த ஆண்டில் தமிழகத்தில் உள்ள தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளிலும் ஆண்டு விழா சீரும் சிறப்புமாக நடைபெற வேண்டும் என்று ஆணையிட்ட தமிழகத்தின் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் அந்த ஆணையை சீரும் சிறப்புமாக நடைபெற உறுதுணையாக இருந்து மாணவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து சீரும் சிறப்பாக இந்த ஆண்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பிடிஏ குழுவினர்களுக்கும் ஊர் பெரியவர்களுக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இப்பள்ளிக்கு தேவையான வசதிகள் ஊராட்சி சார்பிலோ அல்லது அரசாங்கத்தின் சார்பிலோ எதுவாயினும் எங்களை ஆசிரியர்கள் எந்நேரத்திலும் நாடலாம். ஆசிரியர்கள் சிறிது ஒரு 2 மாதத்திற்கு முன்பு நமது முனிரத்னம் சார் இந்த ஸ்கூலுக்கு எல்லாமே வண்ணம் பூசணும், இதுக்கு நாங்கள் லெட்டர் ரெடி பண்ணிட்டோம், இதுக்கு பிடபிள்யூடி தான் பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னாரு. அதுக்கு தேவை என்னவோ அதை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோன்னு தான் சொன்னோம். என்னவோ அவங்க மறுபடியும் சும்மா ஆயிட்டாங்க. அவங்களுக்கு தேவை எதுவாக இருந்தாலும் அரசாங்கத்துக்கிட்ட வாங்கி கொடுக்கறதுக்கு நாங்கள் ஊராட்சி சார்பாக உறுதுணையாக இருக்கிறோம். மேலும் மாணவர்களுக்கு சொல்லிக்கிறது என்னென்னா, இந்த அரசாங்கத்தில் மாணவர்களுக்கு தேவையான தனியார் பள்ளிகளுக்கு இணையான கல்வியை தர்றதுக்கு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மேலும் இந்த அரசாங்கம் எல்லா விதத்துலேயும் உறுதுணையாக இருக்குது. 10ஆம் கிளாஸ் முடித்து 11ஆம் கிளாஸ் போகிற எல்லா பசங்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. மேலும் ஸ்காலர்ஷிப் தராங்க, எல்லாம் காலை உணவு திட்டம் தராங்க. 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் வர்ற பசங்களுக்கு இன்றைக்கி எல்லா ஸ்கூல்லையுமே தனியார் பள்ளிகளுக்கு போனால் 5 லட்சம் 10 லட்ச ரூபா டொனேஷன் கொடுத்து படிக்கிற ஸ்கூலில் கூட இவ்வளோ ஃபெசிலிட்டி இல்லை. எல்லா ஃபெசிலிட்டியுமே இன்றைக்கி அரசாங்க ஸ்கூலில் இருக்குது. நம்ம பசங்களை பெரும்பாலும் நாம் பெற்றோர் நம்ம பசங்களை எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம் தான் சேர்க்கணும்னு நினைக்கிறோம். அந்த நிகழ்வு மாறணும். எல்லாமே அரசாங்க பள்ளி சேர்த்து அரசாங்க பள்ளி தனியார் பள்ளிகளுக்கு ஈடான கல்வி நம்ம அரசாங்கமே கொடுக்குது. எல்லா வசதியுமே தருது. லட்சக்கணக்கான சம்பளம் கொடுத்து எல்லா திறமையான ஆசிரியர்களை நம்ம அரசாங்கம் நியமித்து கல்வியை தராங்க. அதே தனியார் பள்ளியில் ஒவ்வொரு டீச்சர்ஸும் எல்லாம் டிகிரி படித்தவன் படிக்காதவன் அவனுங்களை வச்சு 10,000 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு தான் நம்ம பள்ளி பசங்களுக்கு கல்வி கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே நம்ம அரசாங்கத்தில் ஒவ்வொரு டீச்சர்ஸும் கம்மின்னா 50,000 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்து தகுதியும் திறமையும் வாய்ந்த கல்வி ஆசிரியர்களையும் வல்லுநர்களையும் கொண்டு தான் அரசாங்கம் பள்ளி நடத்துது. நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறது, நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களை எல்லாருமே அரசாங்க பள்ளி சேர்த்தணும்னு சொல்லியும், மேலும் இந்த நம்ம பள்ளிக்கு எந்த நேரத்துலையும் நம்ம பசங்க சார்பாவோ இல்லை நம்ம வெளியில் இருக்கிற பிரச்சனை பசங்க சார்பாவோ எந்த பிரச்சனை இருந்தாலும் எங்கள் ஊர் சார்பாக நாங்கள் தீர்த்து கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம்.